அப்ப இந்த ரெண்டு இன்சிடென்ட் தான் எனக்கு. இப்ப நீங்க பிள்ளையாரோட துபாய்க்கு வந்தீங்களா அல்லது மலேசியாவுக்கு வந்தீங்களா? துபாய்க்கு வந்தேன், கடைசி துபாய்க்கு வந்தேன். இல்ல நாங்க ஒரு 6ஆம் மாசம் போன வருஷம் 6ஆம் மாசம் நாங்க துபாய்க்கு வந்தாங்க. அது வந்து இவங்க RAW மீட் பண்ண வந்தாங்க. RAW மீட் பண்ண வந்தாங்க. RAW மீட் பண்ண வந்தாங்க. RAW அங்க மீட் பண்ணி அங்க ஒரு முக்கியமான மீட் பண்ணி அவங்களோட அவங்க எப்படி ஒர்க் பண்றேன் என்ன செய்யற எப்படி பார்த்து கைக்கிறதுக்காக வேண்டி அங்க மீட்டிங் ஹவுஸ் பண்ணி நான் பிள்ளை துபாய் வந்தாங்க. இதெல்லாம் செஞ்சது பிறகு தான் அதுக்கு நாங்க அந்த வந்து கொஞ்ச நாளே பிறகுதான் இவங்க முதலாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆன இவங்க இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில அந்த ஃபாதர் வந்துட்டு ஒரு திடீர்னு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு பிரஸ் வச்சு சுரேஷாலை சம்பந்தம் இருக்கு சஹரான மீட் பண்ணாருன்னு சொல்லி. அதே போல ஹரின் பெர்னாண்டோவும் நளின் பண்டாரும் பார்லிமெண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க டவுட் வந்துச்சு, சுரேஷ் டவுட் வந்து இது தெரிஞ்ச ஒரு ஆள் நான் மட்டும்தான் இப்படி இந்த தகவல் வெளியாகுது. அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சாரு போனை நம்ம செக் பண்ணி போட்டு அவங்க அவர் அதுக்கு பிறகுதான் பிள்ளை திடீர்னு கேட்டார் இப்படி இந்த ஜோசப் பராசிய கொலை வழக்குல கலியில காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி ஆமிக்காரன். அப்ப அது தெரிஞ்ச ஒரு ஆள் நான் இருந்தால் அந்த பிள்ளையான அரெஸ்ட் பண்றது முதல்ல என்ன பிள்ளையா சொல்லிட்டு போனா உடனடியா சுரேஷ் சொல்லி கலியில நாட்டுக்கு அனுப்ப சொல்லி வெளிநாட்டு உடனடியா பாட்டுப்பட்டா இல்லாம. ஆனா அவனை அனுப்ப ரெடி பண்ணது கிடையாது. சிஆர் பிடிச்சிரு அவங்கள பிரச்சனை கலில் சம்பந்தப்பட்டதை பிள்ளையானுக்கு மட்டும் பிள்ளையா கிடைச்சா சொல்லல சரி சுரேஷால கனடா யூரோப் ஸ்ட்ரோம் கனடா சுரேஷாலி ஸ்ட்ரோம் வந்துட்டு மலேசியாவில துபாயில தாய்லாந்துல இந்தியாவில பிரான்ஸ்ல ஜெர்மனில ஸ்ட்ரோம் சுரேஷாலை பிரான்ஸ்காரையும் பரப்புறாருன்னா பிரான்ஸ் தான் ஞானம் இருக்காரு சின்னம். அப்ப ஞானத்து கூட வந்து அவர் வார என்ன மீட் பண்ண வேற நோக்கம் இல்லை. அவர் என்ன 2-3 பிரச்சனை அவர் சில பர்சனல் விஷயங்களே தெரியும். அவரை வைஃப் அவரை பிள்ளை இது வரைக்கும் பிள்ளையாருக்கு எல்லாம் தெரியுமா அவர் அன்மேரிட் நான் மெனி பண்ணி பிள்ளை மீக்கு அந்த விஷயம் தான் தெரியும். ப்ராப்பர்ட்டி பத்திய கொஞ்சம் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பிரச்சனை சொன்னால் நான் இப்ப வெளியே வந்து கதைச்சேன்னா பிள்ளையான் அந்த சுரேஷாலை கடுமையான பிரச்சனை வரும். அது போட்டாக்க பாதிப்பு ஏற்படுது. அவங்க என்ன ஆஃபர் பாக்காங்க அதாவது எனக்கு ஆஃபர் பண்ணி ஒன்று நாட்டுக்கு எடுக்கல எனக்கு ஏதாவது செய்யறேன் அவங்க அதுக்கு இப்ப என்ன ட்ரை பண்ணப்ப அவங்க. அடுத்ததாக பார்க்க போனால் அவர் கூறிய நீங்கள் கேட்ட அந்த ஒலி வடிவத்திலே அசாத் மௌலானா கூறுகின்ற UN அதிகாரிகளுக்கு கூறிய மிக சாட்சியங்கள் எல்லாம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை விவகாரத்திலே தொடர்பான பல விடயங்கள் இங்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது. அசாத் மௌலானா கூறுகின்ற பல விடயங்கள் ஜோசப் பரராஜசிங்கம் விவகாரத்திலே ஒத்து செல்கிறது. அது மட்டுமல்லாது ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்த விடயங்கள் இன்று வரைக்கும் திறந்து கூட பார்க்கப்படாத கோப்புகள் பலது இருக்கின்றன.